ஸ்கூலில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், ஸ்கூல் படிக்கிறவங்க. ஆனால் வந்து இவங்க ரொம்ப குறும்புக்கார ஃப்ரெண்ட்ஸ், பாய்ஸ் 4 பாய்ஸு. இந்த 4 பாய்ஸு வந்து படிக்க மாட்டாங்களாம். படிக்காமல் வந்து ஏதாவது ஊர் சுற்றிட்டே இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது. படிக்கிறதுனா இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமாம்மா. இவங்க எப்போ பார்த்தாலும் வெளியே போகிறது, ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது, இப்படியே இருப்பாங்களாம். ஒரு தடவை வந்து ஸ்கூலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் வச்சாங்களாம். அது வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம் ஸ்கூலில், சரியா? அதை ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி ஒரு முக்கியமான எக்ஸாமு. அந்த எக்ஸாமுக்கு வந்து இவங்க 4 பேரும் படிக்கவே இல்லையா. படிக்காமல் பிரின்சிபல்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்களா, குறும்புக்கார பசங்க தானே, நேராக பிரின்சிபல்கிட்ட போய் சார் நேற்று வந்து சார் நாங்கள் பிரின்சிபல் சார்கிட்ட, சார் நேற்று வந்து நாங்கள் ரொம்ப ஏகப்பட்ட வேலை வந்துடுச்சு சார். எங்கள் கார் வந்து ஊர்லேருந்து வந்தோம் சார். அப்போ எங்கள் கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு சார். அதனால் அந்த காரை தள்ளிக்கிட்டே நாங்கள் வீடு வரைக்கும் வந்தோம் சார். நைட்டு 10 மணிக்கு தள்ள ஆரம்பித்தோம் சார். மிட் நைட்டு 1 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். கை கால் உடம்புலாம் பயங்கர வலி சார், பயங்கர டயர்டாயிடுச்சு சார். அதனால் நாங்கள் படிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் எங்களுக்கு வந்து பிரின்சிபல் சார்கிட்ட, அதனால் எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வேற ஒரு நாள் தள்ளி வைங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டாங்களா 4 பேரும். பிரின்சிபலும் அப்படியாப்பா, சரி உங்களுக்கு நான் வந்து 3 days டைம் தரேன், 3 days கழிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே இவங்க 3 பேரும் 4 பேரும் ஐயா ஜாலி, பிரின்சிபலை ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 days டைம் கொடுத்தாருல, அப்போ எல்லாம் வந்து உட்காந்து படிக்கிறாங்களா அந்த எக்ஸாமுக்கு. படிச்சுட்டு நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்களா. ஆனால் எப்படியாவது படிச்சிடணும், ஏன்னா முக்கியமான எக்ஸாம் இல்லை, அதனால் படிச்சுட்டு அந்த எக்ஸாமுக்கு போகிறாங்களாம்மா. எக்ஸாமுக்கு அப்போ பிரின்சிபல் பார்த்து, சார் இன்றைக்கி நாங்கள் எக்ஸாம் எழுதலாமா சார்ன்னு கேட்டாங்களாம். ஓஎஸ் எழுதலாமே, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னாராம். என்ன சார் கண்டிஷன் அப்படின்னாங்களாம். நீங்கள் 4 பேரும் வேறு ஹாலில் உட்காரணும் அப்படின்னாங்களாம். சரியா? நீ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு, நீ செகண்ட் கிளாஸ் ரூமில் உட்காந்துரு, அடுத்தவன் 3rd கிளாஸ் ரூம், அடுத்தவன் 4th கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமே வேறு 4 இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். தனித்தனியாக உட்கார வச்சுட்டாரு. சரி சார், ஓகே சார், எங்களுக்கு என்ன. ஆமாம், அந்த கிளாஸில் அவங்க மட்டும்தான், அந்த டீச்சர் மட்டும்தான். சரியா? அப்போ வந்து சரி சார் ஓகே அப்படின்ட்டாங்களா. ஏன்னா நாங்கள் தான் அவங்க தான் நல்ல இல்லை, 4 டீச்சர் 4 பேருக்கும் தனித்தனியாக இருக்காங்க. ஆமாம், ஃப்ரெண்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆமாம் நிறைய ஃப்ரெண்டு. அப்போ வந்து அவங்க சரி நம்ம தான் படிச்சிட்டோமே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அப்புறம் இவங்க 4 பேரும் 4 கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுருவாராம். அப்புறம் கொஷின் பேப்பர் கொடுப்பாங்களாம். அந்த கொஷின் பேப்பரில் 2 கேள்வி தான் கேட்டிருப்பாங்களாம். என்னென்ன கேள்வி தெரியுமா? முதல் கேள்வி, உன் பெயரை எழுது, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை எழுதணும். 2வது கேள்வி என்ன தெரியுமா? 2வது கேள்வி வந்து ஒரு சிம்பிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். சூஸ் த ஒன், 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒன்று சூஸ் பண்ணணும். ஸோ 2வது கொஷின் என்ன கேட்பாராம், அதாவது நீங்கள் ஒரு காரில் வந்தீங்க இல்லையா, அந்த காரோட எந்த டயர் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்க. ரைட் டயர், ரைட் லெஃப்ட், ரைட் டயர், லெஃப்ட் டயர், லெஃப்ட் ரைட் டயர். இந்த 4 டயரில் எந்த டயர் வந்து பஞ்சர் ஆச்சுன்னு எழுதுங்க கரெக்டா அப்படின்ட்டாரு. புரியுதா அவளுக்கு? 4 பேரும் 4 ரூமில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ 4 பேரும் அந்த அவங்க பொய் தானே சொன்னாங்க. உண்மையாக சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் எந்த டயர் பங்க்சர்னு. அதனால் ரைட் டயரா லெஃப்ட் சைடு இருக்கிற டயரா அது கரெக்டாக எழுதியிருப்பாங்க. பட் இவங்க பொய் சொன்னதுனால எல்லோரும் மாற்றி தான் எழுத போகிறாங்க. அவன் மாற்றி எழுதுனா என்ன ஆகும்? இவங்க பொய் சொன்னாங்கன்னு பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சால் என்ன ஆகும்? பிரின்சிபல் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தருவார்.
அவ்வளோதான், மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன, எல்லாரும் மாற்றி எழுதியிருப்பாங்க, அவரை பிடிச்சிருப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரு, அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டுருப்பாரு, பேரண்ட்டை கூப்பிட்டு என்னங்க இது என்ன இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருப்பாரு. இனிமேல் இப்படி பண்ணால் கண்டிப்பாக டிசி தான் அப்படின்னு மிரட்டியிருப்பாரு, சஸ்பென்ஷன் சொல்லியிருப்பாரு. இதுதான் கதை.